ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ஈரோட்டில் இருக்கோம். ஸோ ஈரோட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி எதாவது பிளேஸ் போகலான்னு சொல்லி மேப்பில் சர்ச் பண்ணும்போது ஈரோட்டில் மால் இருக்கிறது நமக்கு தெரிய வந்தது. என்னடா அது ஈரோட்டில் மால் இருக்கானுங்கிறது நானே ஷாக்கானேன். ஆமாங்க, ஈரோட்டில் பெருந்துறை போகிற வழியில் ரிலையன்ஸ் மால் அப்படின்னு ஒரு மால் இருக்குது. ஸோ அந்த மாலை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாலுக்கு நாங்கள் வரும்போது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ளோர் தான் இருந்துச்சு. ஒன்று ஃபஸ்ட் ஃப்ளோரு, ரெண்டாவது செகண்ட் ஃப்ளோரு. இந்த மால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 hour வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ் போகணுன்னா இந்த மால் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாலில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு சில ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. ட்ரெஸ் கடை, வாட்ச் கடை அப்படி இருந்துச்சு. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து ஃபிஷ் பண்ணுற ஒரு பிளேஸ் ஒன்று இருந்துச்சு. இந்த மீன் தொட்டிக்குள்ளே காலை விட்டு அது வந்து எல்லாமே க்ளீன் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து 100 rupees வந்து சார்ஜ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அதை பார்த்துட்டு மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போனோம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் பொருட்கள்லாம் வாங்கிக்கலாம். அதையும் நாங்கள் பார்த்துட்டு மேலே செகண்ட் ஃப்ளோருக்கு போகும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளைன்ஸு, எலக்ட்ரிக் ஐட்டம்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்துச்சு. அதுக்கிட்டேயே வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி கிட்ஸுக்குன்னு தனியாக வந்து ஒரு ப்ளே செக்ஷன் வந்து இருந்துச்சு. அங்கே போனீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் சில்ட்ரன்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து பக்கத்தில் வந்து ஐஸ்கிரீம் ஷாப் இருந்துச்சு. ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பலான்றப்போ பார்க்கும்போது ஆப்போசிட்டில் இந்த மிஷினில் வந்து மசாஜ் பண்ணுற ஒரு பிளேஸ் ஒன்று பார்த்தோம். ஸோ பாடி மசாஜ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதை நாங்கள் டேக்லைன் பார்க்கும்போது 20 மினிட்ஸ்க்கு வந்து ஃபுல் பாடி மசாஜ் பண்ணலாம், 280 rupees வந்து சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்களும் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லி நானும் என்னோடய மிஸ்ஸஸும் வந்து பாடி மசாஜ் வந்து ஃபுல் மசாஜ் வந்து பண்ணோம். 280 rupees சார்ஜ் பண்ணாங்க. அது எக்ஸ்பீரியன்ஸு உண்மையாக நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஆல்ரெடி சென்னையில் வந்து பண்ணியிருக்கோம் மாலில். ஸோ அதே மாதிரி சரி இங்கேயும் ட்ரை பண்ணலான்னு சொல்லி இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இங்கேயும் வந்து அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு இருந்துச்சு. நாங்களும் வந்து பாடி மசாஜ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். ஸோ கீழே வரும்போது அந்த ஃபிஷ் சொன்னோம் பார்த்தீங்களா, ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 15 மினிட்ஸ்க்கு 100 rupees கொடுத்துட்டு ஃபிஷ் வந்து நாங்களும் பண்ணோம். அது மீன் வந்து எங்களுக்கு காலை கடிக்கிறதும் சரி, க்ளீன் பண்ணுறதும் சரி, அதோட எக்ஸ்பீரியன்ஸே வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். ஸோ டோட்டலாக இந்த மால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மக்களுக்கு கொஞ்சம் 1 hour வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது ஈரோட்டில் இருக்கீங்க, இல்லை ஈரோடுக்கு வந்தீங்கன்னா இந்த 1 hour எங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாலுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதோட வந்து அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.